அண்மை செய்தி. ஸ்டாலின் அரசின் ஆணவத்தால் தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான அரசு சான்றிதழ்களை பெற முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருவதாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகம் முழுவதிலும் இருந்து கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளான கழிவுநீர், குடிநீர், அதே போன்று கழிவறை, இணைய வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக அரசை கண்டிக்கும் விதமாகவும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் 3வது நாளாக இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தினர் மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காத்திருப்பு போராட்டம் 3வது நாளாக இன்றும் எட்டி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலான முழக்கங்களை அந்த தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 12,000க்கும் அதிகமான கிராம நிர்வாக அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. தமிழகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்தின் தேவைகளையும் கிராம மக்களின் அன்றாட சான்று வழங்குவது, பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குவது போன்ற பட்டா சான்றிதழ் வழங்குவது, அதே போன்று கிராமங்களில் விவசாயிகள் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றால் அவர்களுக்கான அடங்கல் சான்றிதழ் போன்றவற்றை வழங்கும் பணியினை இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் செய்வது வழக்கம். ஆனால் இந்த கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு தேவையான அலுவலகத்தில் அடிப்படை தேவைகளான கழிவுநீர், அதே போன்று கழிவுநீர் வெளியேற்று கழிப்பறை, குடிநீர், இணைய வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலகங்கள் பாழடைந்த நிலையில் இருப்பதாக கூறிதான் அவற்றை சீர் செய்து தர வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் மாபெரும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். கிராம நிர்வாக VAO அலுவலகத்துக்கு குறைந்தபட்ச தேவைகள், அலுவலகத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டுமின்றி கிராம நிர்வாக அலுவலர்கள் கடந்த எத்தனை ஆண்டுகளாக பணியாற்றினாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு என்பது அளிக்கப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அரசு துறைகளிலும் 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரையில் பணியாற்றினாலே அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மட்டும் 30 ஆண்டுகள் பணியாற்றினாலும் அவர்கள் பணியில் சேர்ந்த VAO பணியில் சேர்ந்தால் அதே கிராம நிர்வாக அலுவலராகவே பணி ஓய்வு பெற வேண்டிய ஒரு நிலை இருப்பதால் அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுபவர்களுக்கு முதுநிலை வருவாய் ஆய்வாளர் நிலையிலான ஊதியமும், அதே போன்று 20 ஆண்டுகளாக பணியாற்றினால் சிறப்பு நிலை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு துணை வட்டாட்சியர் நிலையிலான ஊதியமும் பதவி உயர்வும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இந்த கிராம நிர்வாக அலுவலர் என்ற பணி தொடங்கிய காலத்திலிருந்து அவர்களுக்கு கல்வி தகுதி என்பது 10ஆம் வகுப்பு என்ற நிலையிலேயே இதுவரையில் இருப்பதாகவும், அதனால் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான கல்வி தகுதியை குறைந்தபட்சம் பட்டம் பெற்றவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்ற அரசு பணியாளர் தேர்வாணையம் நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தியும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நகரப்புறங்களில் பட்டா மாறுதல் வழங்கும் போது கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரை பெற வேண்டும் என்ற அரசாணையை வருவாய் பேரிடர் துறை முதன்மை செயலாளர் உத்தரவு பிறப்பித்தும் இதுநாள் வரை அது நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதால் பட்டா மாறுதலின் போது ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை முன்னே வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். 3 நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தை தமிழக அரசு முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அவர்களிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அரசு தரப்பில் நடத்தாததால் தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர் பணி என்பது முடங்கி போயிருப்பதாகவும், கிராம மக்களுக்கு தேவையான வருமான வரி சான்றிதழ், அதே போன்று பிறப்பு இறப்பு சான்றிதழ், அதே போன்று விவசாயிகள் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் போது அவர்களுக்கு வழங்க வேண்டிய அடங்கல் சான்றிதழ் உள்ளிட்ட பணிகள் என்பது 3 நாட்களாக முடங்கி போயிருப்பதாகவும், இதனால் பல்லாயிரக்கணக்கான சான்றுகள் வழங்கும் பணி என்பது முடங்கி போயிருப்பதாகவும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர்களின் அலுவலகத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் 6 அம்ச கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் தங்களது தொடர் போராட்டம் மீண்டும் அடுத்தடுத்த நாட்களுக்கு தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.
வஞ்சிக்காது. கிராம நிர்வாக அலுவலரை மட்டும் வஞ்சிக்காது. தமிழக அரசு 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 வழங்கியவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தேர்வு நிலை கிராம நிர்வாகம் என்ற அரசாணை வழங்கிடு. தேர்வு நிர்வாக கிராம நிர்வாகம் என்ற அரசாணை கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு சிறப்பு நிலை கிராம நிர்வாகம் என்ற அரசாணை வழங்கின ஊதியத்தை கொடுத்திடு. ஊதியத்தை கொடுத்திடு. ஒரு அலுவலகத்தின் அடிப்படை வசதிகளை மட்டுமே இன்று நாங்கள் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரை அந்த அடிப்படை வசதிகள் செய்து தருவது குறித்து அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுடைய சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசவும் இல்லை. இதனால் பல்வேறு பணிகள் இன்று முடக்கமாகியுள்ளன. பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் தேவையான சான்றுகள், கணினி வழி பட்டாக்கள் மற்றும் இன்று நெல் அறுவடை செய்தால் அதனை விவசாயிகள் அந்த டிபிசி என்று சொல்லக்கூடிய கொள்முதல் மையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அடங்கல் சான்று வேண்டும். அது வாங்க முடியாமல் பல்வேறு பணிகள் இன்று வருவாய்த்துறை பணிகள் முக்கியமாக முடங்கி போயுள்ள சூழ்நிலையிலும் அரசு எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை.